ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிறிஸ்டேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் காட்டணும், இல்லை அப்படின்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு வச்சுருப்பீங்க. ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை தெரிவிங்க. அப்படின்னா தான் நான் மறுபடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களே நார்மலாக உங்களுடைய கான்டாக்டில் இருக்கவங்க எல்லா பேரும் வந்துருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அமைப்புகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தனி உரிமை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சுவமி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் தமிழில் இருக்குது. அதனால சுவமி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிபி என் நம்பர் சேவ் பண்ணிட்டாங்க, என்னுடைய நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே என்னுடைய வாட்ஸ்அப் டிபி தெரியும். நான் எல்லா பேருமே பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் டிபி ப்ரைவேட்டாலாம் நான் வைக்கல. இப்போ உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லா பேருமே பார்க்குற மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் டிபியை செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அனைவரும் உங்களுடைய டிபியை பார்க்கலாம். இப்போ உங்களுடைய கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு 4 நம்பர் 3 நம்பருக்கு மட்டும் உங்களுடைய டிபியை காட்டணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்குமே உங்கள் டிபியை காட்டக்கூடாதுன்னா கடைசியாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய கான்டாக்டில் இருக்க இங்கே மட்டும்தான் என்னுடைய வாட்ஸ்அப் டிபியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனது தொடர்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணாலும் உங்களுடைய டிபி காட்டாது. நீங்களும் அவங்க நம்பரை சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உங்களுடைய டிபி காட்டும். இப்படி தான் உங்களுடைய டிபியை நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்க முடியும். இல்லை நீங்கள் எல்லா பேரும் பார்க்கணுன்னாலும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தட்டுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்.